சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 32. இந்தியாவை நோக்கி. 3.5 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து புறப்பட்டவர் சுவாமிஜி. தேவியின் அருள், குருவின் ஆணை, அன்னையின் ஆசிகள் இவற்றை துணையாக கொண்டு தன்னந்தனியாக ஒரு தொலைதூர தேசத்தில் சென்று ஒரு மாபெரும் பணியை ஆற்றிவிட்டு இன்று திரும்புகிறார் அவர். அன்று அந்த பணி ஒருவேளை சுவாமிஜியின் வெற்றி என்ற அளவிற்கே கருதப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி இந்திய ஆன்மீகத்தின் வெற்றி, உலகின் போக்கிலேயே ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்த மாபெரும் பணி என்பதை இன்றைய வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நாளை இன்னும் சிறப்பாக அறியப்படும் என்பதில் ஐயமில்லை. சுவாமிஜிக்கும் இது தெரிந்தே இருந்தது. தமக்கு குருதேவரால் அளிக்கப்பட்ட பணியை இயன்ற அளவு செம்மையாக நிறைவேற்றிய திருப்தியுடன் அவர் புறப்பட்டார். லண்டனிலிருந்து ரயில் மூலம் 1896 டிசம்பர் 16 புறப்பட்டார் சுவாமிஜி. ஆங்கிலேய நண்பர்கள் பலர் ரயில் நிலையத்திற்கு வந்து அவரை வழி அனுப்பினார்கள். சுவாமிஜியுடன் சேவியர் தம்பதிகள் இந்தியாவிற்கு புறப்பட்டனர். இந்தியாவிற்கு வருவதாக இருந்த குட்வின் வழியில் சேர்ந்து கொள்வதாக கூறினார். சுவாமிஜி மற்றும் சேவியர் தம்பதிகளின் இந்திய பயணம் தொடங்கியது. ஆல்ப்ஸ் மலையை கடந்து பிரான்ஸ் வழியாக ரயில் இத்தாலியை அடைந்தது. நீண்ட பாரம்பரியம் உடைய இத்தாலியின் கட்டிடக்கலையும் மற்ற அழகுகளும் சுவாமிஜியின் கருத்தை கவர்ந்தன. மிலானில் உள்ள சர்ச், பிசா நகரின் சாய்ந்த கோபுரம், லியாண்டோ டாவின்சியின் பிரபல ஓவியமான கடைசி விருந்து, பிளாரன்ஸில் உள்ள சரித்திர பிரசித்தி வாய்ந்த இடங்கள், கலைக்கூடங்கள் ஆகியவை சுவாமிஜியை பரவசப்படுத்தின. ரோமில் ஒரு வாரம் கழித்தார் சுவாமிஜி. அங்கே அவர் ஹேல் தம்பதிகளை சந்தித்தார். அவர்கள் அங்கு சுற்றுலா பயணம் செய்து கொண்டிருந்தனர். ரோமின் வரலாற்று புகழ் வாய்ந்த இடங்களை அனைவருமாக கண்டு கழித்தனர். சுவாமிஜியின் வரலாற்று அறிவு அனைவரையும் பிரமிக்க செய்தது. ஒவ்வொரு இடங்களை பற்றியும், அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றியும், ரோம நாகரிகம் பற்றியும் சுவாமிஜி பேசியதை கேட்ட குழுவில் ஒருவர், சுவாமிஜி, உங்களுக்கு ரோமின் ஒவ்வொரு கல்லையும் ஏற்கனவே தெரியும் போல் இருக்கிறதே என்று வியப்புடன் கூறினார். அது கிறிஸ்மஸ் வேளை. நாடு முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. குழந்தை இயேசுவை மடியில் ஏந்திய மேரியின் சிறிய திருவுருவங்கள் எங்கும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு கடைகளும் வியாபாரமுமாக அது இந்திய விழாக்கோலத்தை சுவாமிஜிக்கு நினைவூட்டியது. வாட்டிக்கனில் உள்ள செயின்ட் பீட்டர் சர்ச் சுவாமிஜியை மிகவும் கவர்ந்தது. செயின்ட் பால், செயின்ட் பீட்டர் போன்ற புனிதர்கள் போதித்த அந்த இடத்தில் சுவாமிஜி அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்தார். பிறகு அந்த சர்ச்சின் கட்டிடக்கலை நுணுக்கங்களை ஆராய்ந்தபோது ஒருவர், சுவாமிஜி, ஒரு சர்ச்சில் இவ்வளவு ஆடம்பரமும் டாம்பிகமும் தேவையா? லட்சக்கணக்கான ஏழைகள் பசியால் வாடும்போது இங்கே பணம் இப்படி செலவழிக்கப்படுகிறதே என்று ஆதங்கத்துடன் கூறினார். அதற்கு சுவாமிஜி பதிலளித்தார், ஏன், கடவுளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இந்த ஆடம்பரங்களின் மூலம் இயேசுநாதரது வாழ்க்கையின் ஆற்றலை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமக்கென எதுவுமற்ற ஏழையாக இருந்தாலும் தமது ஆளுமையின் ஆற்றலால் அவர் மனிதகுலத்திற்கு இவ்வளவு கலை வளத்தை நல்கியுள்ளார். ஆனால் ஒன்று, அகத்தூய்மை இருந்தால் மட்டுமே புறப்பயிற்சிகள் பலனுள்ளவை ஆகும். நீங்கள் செய்கின்ற எதுவும் உங்கள் அக வாழ்க்கையின் வெளிப்பாடாக இல்லாவிட்டால் அதனை உடனே சற்றும் கருணை இல்லாமல் நசுக்கி எறியுங்கள். ஆனால் சுவாமிஜியின் இந்த மனநிலை மறுநாள் நீடிக்கவில்லை. சர்ச்சின் ஆடம்பரம் அவரை சற்று வேதனை கொள்ளவே செய்தது. அன்று கிறிஸ்மஸ் நாள். அவர் பீட்டர் சர்ச்சின் முக்கிய பிரார்த்தனையில் சேவியர் தம்பதிகளுடன் கலந்து கொண்டார். சர்ச்சின் ஆடம்பரத்தையும் டாம்பிகத்தையும் கண்டபோது, இது இயேசுவின் வழியா? தலை சாய்க்க இடம் இல்லாமல் வாழ்ந்த அந்த எளிய மனிதரை பின்பற்றுபவர்களா இவர்கள் என்று சேவியர் தம்பதிகளிடம் முணுமுணுத்தார் இவர். 1896 டிசம்பர் 30 நேபிள்ஸிலிருந்து கப்பலில் புறப்பட்டார்கள். கப்பல் போர்ட் துறைமுகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளை சுவாமிஜிக்கு வினோதமான கனவு ஒன்று வந்தது. தாடி வைத்திருந்த ஒரு முதியவர் அவரது கனவில் தோன்றினார். அந்த கனவை பற்றி சுவாமிஜி அடிக்கடி கூறியதுண்டு. இங்கிலாந்திலிருந்து திரும்பி வரும்போது வினோதமான கனவு ஒன்று கண்டேன். மத்திய தரைக்கடல் வழியாக எங்கள் கப்பல் வந்தது. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது வயதான ரிஷி போன்ற ஒருவர் என் கனவில் தோன்றினார்.
அவர் என்னிடம், எங்கள் பழைய நிலையை நீ எங்களுக்கு மீட்டுத் தர வேண்டும். நாங்கள் இந்தியாவின் புராதன ரிஷிகளாகிய தேரா புத்தர்களின் வழிவந்தவர்கள். நாங்கள் போதித்த உண்மைகளையும் கருத்துக்களையும் கிறிஸ்தவர்கள் இயேசு என்பவர் போதித்ததாக பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையில் இயேசு என்று ஒருவர் பிறக்கவே இல்லை. இந்த இடத்தை தோண்டி பார்த்தால் அதற்கான ஆதார உண்மைகள் கிடைக்கும் என்றார். உடனே நான் எந்த இடத்தை தோண்ட வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் துருக்கியை சார்ந்த ஒரு பகுதியை காட்டி, இதோ இங்கேதான் என்றார். என் கனவு கலைந்தது. உடனே கப்பலின் மேல் தளத்திற்கு சென்று கப்பல் கேப்டனிடம், இப்போது நேரம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் நள்ளிரவு என்றார். பிறகு நாம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று கேட்டேன். அதற்கு அவர், கிரீட் தீவிற்கு அருகில், அதோ பாருங்கள், அங்கேதான் துருக்கியும் கிரீட் தீவும் உள்ளன என்றார். இது வெறும் கனவுதானா அல்லது இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவின் வரலாற்று ஆதாரத்தை சுவாமிஜி இதுவரை சந்தேகித்ததில்லை. ஆனால் இந்த கனவு அவரது மனதில் கிறிஸ்தவ மதத்தை பற்றிய பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. கிறிஸ்தவ மதத்தின் ஆரம்பம் என்ற பைபிள் கூறுவதைத் தவிர வேறு பல விஷயங்கள் உள்ளன என்று அவர் நம்பினார். தேரா புத்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற பகுதியான அலெக்சாண்ட்ரியாவில் இந்திய, கிரேக்க, எகிப்திய கருத்துக்களின் சங்கமம் நிலவியது சுவாமிஜிக்கு தெரிந்தே இருந்தது. சுவாமிஜி விஷயத்தை அத்துடன் விட்டுவிடவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான தமது ஆங்கிலேய நண்பர் ஒருவருக்கு இதன் உண்மையை ஆராயுமாறு எழுதவும் செய்தார். ஆனால் வரலாற்று உண்மைகள் சுவாமிஜியின் பக்தி உணர்வை ஒருபோதும் பாதிக்கவில்லை. அவர் இயேசுநாதரிடம் வைத்திருந்த பக்தியும் நம்பிக்கையும் என்றும் குன்றாமல் இருந்தது. நான் மட்டும் பாலஸ்தீனத்தில் இயேசுநாதருடன் வாழ்ந்திருந்தால் அவரது பாதங்களை கண்ணீர் கொண்டா கழுவியிருப்பேன், இதயத்தின் இரத்தம் கொண்டல்லவா தோய்த்திருப்பேன் என்று அவர் ஒருமுறை நெகிழ்ந்து கூறிய அந்த உணர்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக பயணத்தை தொடர்ந்தது. உடலளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் ஐரோப்பாவை விட்டு அகன்று கொண்டிருந்தார் சுவாமிஜி. இந்திய உணர்வுகள் அவரை ஆட்கொள்ளத் தொடங்கின. சூயஸிலிருந்து ஆசியா தொடங்குகிறது. மீண்டும் ஆசியாவிற்கு வந்துவிட்டேன். நான் யார்? ஆசிய நாட்டினனா, ஐரோப்பியனா, அமெரிக்கனா? பல ஆளுமைகளின் விசித்திரமான கலவையை என்னிடம் உணர்கிறேன் என்று எழுதினார் அவர். ஆனால் அவரில் இந்திய உணர்வுகள் தலை தூக்க தொடங்கி இருந்தன என்பதுதான் உண்மை. கப்பல் ஏடனை நெருங்கியது. கப்பலிலிருந்து இறங்கி பல இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அங்கே தெருவில் வெற்றிலை விற்று கொண்டிருந்த ஒருவன் ஹூக்கா பிடித்து கொண்டிருப்பதை கண்டார். அவ்வளவுதான். உடன் வந்த ஆங்கில நண்பர்களை மறந்தார். அனைத்தையும் மறந்தார். ஒரு சராசரி இந்தியனாக அந்த மனிதனை நோக்கி ஓடினார். அவனது அருகில் சென்று, சகோதரா, அந்த ஹூக்காவை சற்று தருகிறாயா? நானும் ஒரு முறை புகைக்கிறேன் என்று கேட்டார். அவர் குழாயை கொடுத்ததும் ஆனந்தமாக அதனை இழுத்தார் சுவாமிஜி. உடன் வந்த நண்பர்கள் அவரது இந்திய உணர்வை புரிந்து கொண்டனர். வெற்றிலை விற்பவனிடம் அவர் சென்று அந்த குழாய்க்காக கெஞ்சிய போது அவரது முகத்தில் தோன்றிய இந்திய உணர்வை என்னால் மறக்க முடியாது என்று மிஸ்ஸஸ் சேவியர் பின்னாளில் கூறினார். சுவாமிஜியை யார் என்று அறிந்து கொண்ட அந்த வெற்றிலை விற்பவன் அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். சுவாமிஜி வந்த கப்பலில் 2 பாதிரிகள் பயணம் செய்தனர். சுவாமிஜியுடன் வாதம் செய்து கிறிஸ்தவ மதத்தின் மேன்மையை நிலைநாட்ட அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் சுவாமிஜியுடன் பேசிய போது நிலைமை விபரீதமாகியது. அவர்கள் தோற்க தொடங்கினர். அவருடன் பேசி வெற்றி காண முடியாது என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் இந்து மதத்தை தாக்கி பேச ஆரம்பித்தனர். இழிவாக பேசினர். சுவாமிஜி பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களின் ஏச்சும் ஏளனமும் எல்லை மீறிய போது மெதுவாக எழுந்தார். நேராக ஒரு பாதிரியின் முன்னால் சென்றார். திடீரென்று அவரது சட்டையை பற்றி பிடித்து வேடிக்கையாக ஆனால் அழுத்தமாக, இன்னும் ஏதாவது சொன்னால் அப்படியே தூக்கி கடலில் போட்டு விடுவேன் என்றார். பாதிரிகள் நடுங்கி போய்விட்டனர். சுவாமிஜியின் பிடியில் சிக்கியவர் பயந்து போய், விட்டுவிடுங்கள், இனி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறினார். அந்த பாதிரி அதன் பிறகு சுவாமிஜியிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பின்னாளில் பிரியநாத் சிங்கரிடம் கூறிவிட்டு அவரிடம், மகனே, யாராவது உன் தாயை பழித்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு பிரியநாத், அவனை விடமாட்டேன், அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவேன் என்றார். சரியாக சொன்னாய். அதே உணர்வு நமது இந்திய திருநாட்டின்
உண்மை தாயான உன் சொந்த மதத்திடமும் உனக்கு இருந்திருக்குமானால் ஓர் இந்து சகோதரன் கிறிஸ்தவனாக மதமாற்றம் செய்யப்படுவதை நீ ஒருபோதும் சகித்து கொண்டிருக்க மாட்டாய். ஆனால் உன் கண் முன்னே மதமாற்றம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீ அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாய். எங்கே உன் நம்பிக்கை? எங்கே உன் தேசபக்தி? உன் கண் முன்னாலேயே கிறிஸ்தவ பாதிரிகள் இந்து மதத்தை இகழ்ந்து பேசுகின்றனர், மதமாற்றம் செய்கிறார்கள். இதை தடுக்க உங்களில் எத்தனை பேர் முயற்சி செய்கிறீர்கள்? இந்த தவறை எண்ணி எத்தனை பேரின் இரத்தம் கொதிக்கிறது என்று கேட்டார் சுவாமிஜி. ஜனவரி 15 காலை அன்றைய உதயம் சுவாமிஜிக்கு இந்திய மண்ணை காட்டியது. தொலைதூரத்தில் இலங்கை தீவு தெரிந்தது. உதயகால சூரியன் இளம் சிவப்பு வண்ண பின்னணியில் இந்திய மண்ணின் காட்சி சுவாமிஜியை கிளற செய்தது. மெல்ல மெல்ல நீண்ட நெடிய பனை மரங்களும் மஞ்சள் வண்ண மணல் நிறைந்த கடற்கரையும் தெரியலாயிற்று. இறங்குவதற்கு தயாரானார் சுவாமிஜி. அன்று இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது.